பூனை செய்யலாமா? ஹாய் குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் பூனை பிடிக்குமா? இன்னைக்கு வெறும் அரசமர இலையை வச்சு பூனை செய்யலாமா? தேவையான பொருட்கள்: அரசமர இலைகள். அரச மரத்தில் 2 இலைகளிலிருந்து அழகான பூனை உருவத்தை நம்மால் எளிதாக உருவாக்க முடியும். அரச மரத்தை போதி மரம்னு சொல்லலாம். இதன் இலைகள் இதய வடிவத்தில் இருக்கும். சரி, வாங்க பூனையை செய்யலாம். அரச மரத்தோட ஒரு இலையை எடுத்துக்கோங்க. இதன் நடுப்பகுதியில் 2 சம பாகங்களாக இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. கத்தரிக்கோல் இல்லாமலேயே நம்ம கைகளை வச்சே ஈஸியாக இதை பிரிச்சுக்கலாம். இதுதான் நாம உருவாக்குற பூனையினுடைய உடம்பு பகுதி. இப்போ மற்றொரு இலையினை எடுத்துக்கோங்க. இலையில் உள்ள இந்த நரம்புகள் வழியா இந்த மாதிரி கிழிச்சுக்கோங்க. இந்த மேற்பகுதி இலை துண்டு நமக்கு தேவையில்லை. இந்த இலையின் காம்பு நமக்கு தேவையில்லை. அதனால இதை நீக்கிக்கோங்க. இது வி வடிவத்தில் இருக்குதா? இதுதான் பூனையின் முகம். இப்ப இதனை பார்க்கும்போது 2 முக்கோணங்களை காதுகளா உடைய பூனையின் முகம் போல இருக்குது. இந்த முகத்தின் பகுதியை உடம்பு பகுதியோட இணைச்சிடுங்க. வாவ், பாருங்க, ஈஸியா பூனை உருவம் வந்துருச்சு. இது போலவே இலைகளை வச்சு நிறைய பூனை உருவங்களை ஈஸியா செய்யலாம். பாருங்க, இந்த பூனைகள் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அப்புறம் என்ன, நீங்களும் பூனை உருவம் செய்யுங்க. இத்தகைய பயிற்சியினை மேற்கொள்வதன் மூலமா எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.